அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன்கிட்ட என்ன வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம இறைவன்கிட்ட வேண்ட வேண்டியது என்ன அப்படின்னும்போது, எனக்கு பொருள் கொடு, எனக்கு பணம் கொடு, எனக்கு இந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடு, எனக்கு வீடு வாங்கணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறது உண்டு. சரி, இப்படி தான் நம்ம கேட்கலாமா அப்படின்னும்போது எனக்கு ஒரு சிந்தனை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் இதை பதிவு பண்ணால் உங்களுக்கு உதவியாக இருக்குமே அப்படிங்கிறது தான் நான் பதிவாக பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது இறைவன்கிட்ட நம்ம என்ன வேண்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு முதன்மையாக 3 விஷயங்கள், நம்ம ஒரு மனிதனாக இருக்கும்போது 3 விஷயங்கள் செய்வோம். ஒன்று சிந்தனை, சொல், செயல். அதாவது நம்ம சிந்தனை நல்லா இருக்கணும், சொல்கிற சொல் நல்லா இருக்கணும், செய்கிற செயல் நல்லதாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய விஷயம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய விஷயங்களும் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இறைவன்கிட்ட வேண்டும்போது, இறைவா, என்னுடன் நான் செய்யும் செயல், சொல், சிந்தனை அனைத்திலும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தப்பா. என்னுடைய செயல்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்க என்னுடன் இருங்க அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் செய்கிற எல்லா செயல்களிலும் அவர் இருப்பார். அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. ஸோ இன்னிலிருந்து இந்த பதிவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சிந்தனை, சொல், செயலில் இறைவனை அழைச்சி அதன் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க நீங்கள் வேண்டிக்கிங்க. தேசிய மலர் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.